இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல தீக்குழி சவக்குழியா மாற போகுது. சாமுண்டீஸ்வரி பெத்த பொண்ணுங்க சாம்பல் கூட கிடைக்காம பஸ்பமாக போறாளுங்க. என்னையே அறைய கையோங்குன அந்த கிழவி முதற்கொண்டு எல்லாரும் கதறணும். அந்த கண்கொள்ளா காட்சிய பார்க்கதான் நான் காத்து கிடக்குறேன். இந்த கிழவி இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரே நேரத்துல வரிசை இல்லாம ஒன்னாதியா நிக்க போறா. அப்படி ஒரு நிலைமை வரணும்னு தாண்டா இதையெல்லாம் செய்யறோம். கிழவி கோயிலுக்கு 3 பேத்திங்களையும் சப்போர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்தால, அந்த பேத்திங்களே இருக்க கூடாதுன்னு தான் இப்படி ஒரு முடிவெடுத்த. காளியம்மா, நீ வந்த பிறகுதான் அந்த கிழவி பக்கம் பெருசா டேமேஜ் நடக்க போகுது. நீ தான் அந்த குடும்பத்தை அழிக்க சரியான ஆளு. என்னாச்சு? ஏன் ரேவதியை தீ மிதிக்க வேணாம் தடுத்தீங்க? ஏயா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி. பக்கத்து ஊர்ல இருந்து சில பேர் இவங்களுக்கெல்லாம் மஞ்சள் தண்ணி ஊத்தணும்னு ஆசைப்பட்டாங்க. எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, அதான் இறங்க வேணாம்னு சொன்னேன். ஓ, நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேயா. எங்க அவங்க வந்துட்டாங்களா பார்த்து கூட்டம். சரிப்பா. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி பராசக்தி, 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 ஓம் சக்தி. குடுமா. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி. பராசக்தி, ஒவ்வொருத்தரா இறங்குங்கம்மா. ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு மேடம். கம்ப்ளைண்டா? என்ன கம்ப்ளைண்ட்? இவங்க வீட்டு பொண்ணுங்களை தீமிதி திருவிழாவில வச்சு கொல்ல பார்த்ததா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இவன் கம்ப்ளைண்ட் பண்ணா போதுமா? அதுக்கு சாட்சி எல்லாம் வேணாமா? சார், இவனுக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஏற்கனவே முன்பகை இருக்கு. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். ஆமா இன்ஸ்பெக்டர், இந்த விஷயத்துல எப்படியாவது எங்களை தூக்கி உள்ள வைக்கலாம்னு பாக்குறான். இதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது இவங்கிட்ட. ஆதாரம் தானே இருக்கு. ஏங்க கூட்டு வாங்க. ஏய் வாடா. டே பங்கு தலையா, நடந்த உண்மையில சொல்றா. சார், எல்லாத்துக்கும் காரணம் இந்த காளியம்மா தான் சார். இவங்க சொல்லிதான் சார் நான் எல்லாத்தையும் செஞ்சேன். நானா எதையும் செய்யல சார். இந்த ஆதாரம் போதுமா? மேடம், கொலை முயற்சிக்காக உங்களை அரெஸ்ட் பண்றோம். கான்ஸ்டபிள், சார், அவளை கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். மேடம், டேய்,
என்னையே அரெஸ்ட் பண்ண வச்சுட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. வாங்க மேடம். வர விடு. சார் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து போங்க. சரிங்க சார். இல்ல, எனக்கும் ராஜாவுக்கும் குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அட்ரா சக்க. குழந்தையா? ஆ. எத்தனை குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிட்ட? அவரை மாதிரி ஒரு பையனும் என்ன மாதிரி ஒரு பொண்ணும் பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். ஃபென்டாஸ்டிக். அவ்வளவுதானா இல்ல அதுக்கும் மேலையா? இப்போதைக்கு போதும், அப்புறம் வேணா பாத்துக்கலாம். அடிப்பாவி என் பொண்ணே. சகல போற போக்க பார்த்தா அடுத்த வருஷமே நீங்க 2 பேரும் அப்பா அம்மாவா ஆயிருவீங்க போல இருக்க. அம்மாடி கண்ணுங்களா, ரேவதி மட்டும் இல்ல, நீங்களும் கூடிய சீக்கிரமே நிறைய புள்ள குட்டிங்களை பெத்து போடணும், வீடு முழுக்க குழந்தைங்களா இருக்கணும், அது எல்லாத்தையும் நாங்க கொஞ்சணும். அதுதான் எங்களுக்கு ஆசை. சரி கிளம்பலாமா? ஐயா, ரேவதியால நடக்க முடியல, கொஞ்சம் கைத்தாங்களா புடிச்சு சரிங்க கூட்டிட்டு பாட்டி. வாங்க போலாம். நம்ம வாங்க போலாம். போங்க. எழுந்துரு போலாம். இதே பொண்டாட்டிய லவ் பண்ற புருஷனா இருந்தா அவளை அப்படியே பூ மாதிரி தூக்கிட்டு போவான். நீயும் தான் இருக்கே, ஏன் தூக்கிட்டு போனா குறைஞ்சா போயிடுவேன்? இந்த தலகாணி எடு. கால் இது மேல வை. உன்னை காலை பிடிக்க வைக்கவே இவ்வளவு போராட வேண்டி இருக்கு. என்னையே பிடிக்க வைக்க இன்னும் எவ்வளவு போராடணுமோ தெரியலையே.